This video is sponsored by EduQuest. This is one of the best online course with our language. It is affordable price. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Hello everyone, welcome to our channel Saw Fashion Designer. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராஸ் பீஸ் கட் பண்ணி எப்படி வந்து நம்ம நெக் வந்து ஃபினிஷிங் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். இது வந்து நிறையா பேத்துக்கு ரொம்ப டவுட்ஸ் நிறையா இருக்கும். கிராஸ் பீஸ் எப்படி கட் பண்ணுறது, எனக்கு வந்து கரெக்டாக வர மாட்டேங்குது அப்படின்னு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து கரெக்டாக நீங்கள் கிராஸாக கட் பண்ணுறதுல தான் இருக்குது. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக வராது. ஸோ கிராஸாக 1.5 இன்ச் எடுத்துக்கோங்க. கரெக்டாக 1.5 இன்ச் என்னோடய ஸ்கேல் வந்து 1.5 இன்ச் இருக்குது. ஸோ ஸ்கேல் வச்சே கரெக்டாக நான் மார்க் பண்ணிட்டேன். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து துணி வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அதுதான் கிராஸ். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இழுத்து பாருங்கள், அப்படியே ஸ்டிஃபாகவே நிற்கும். இழுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகிறது கிராஸ். அந்த மாதிரி கிராஸில் வந்து இந்த மாதிரி நான் கட் பண்ணிவிட்டேன். 1.5 இன்ச் மார்க் பண்ணி நீங்கள் வந்து ஸ்கேல் அளவு வச்சு நீங்கள் எத்தனை பார்ட் வேணுமோ அத்தனை இது கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 6 இது வரைக்கும் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி கீழே வந்து இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணி நம்ம வந்து தைக்கும்போது அந்த தடிமனாக இருக்காது. ஸோ எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். அந்த கிராஸ் பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிராஸாக எடுத்துக்கோங்க. அதோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் நீங்கள் போகணும். ஃபஸ்ட்டு இந்த சைடு இந்த மாதிரி இருக்குது. இதோட ஆப்போசிட் வந்து இந்த மாதிரி இருக்குது. இதை வந்து அதுக்கு மேலே நம்ம வைக்கணும். வச்சு இதை வந்து நீங்கள் கிராஸாக ஸ்டிச் பண்ணணும். திரும்ப பாருங்கள், காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் சேமாக வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அது வந்து அப்படி தூக்கிக்கிட்டு நிற்கும். கழுத்தில் வந்து கரெக்டாக போய் நம்ம கரெக்டாக உட்காராது. அது வந்து தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வந்து எப்போவுமே கிராஸாக கட் பண்ணிக்கணும். கீழேயும் வந்து நமக்கு கிராஸாக வராட்டி நம்ம கிராஸாக கிளாத்தை கட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். இதை வந்து இந்த மாதிரி மேலே ஸ்டிச் பண்ணியாச்சு. அதை வந்து இப்படி எடுத்து கீழே மடித்து அதுக்கு கீழே இந்த மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் வைக்கணும். வச்சு திருப்பி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. திருப்பி அதை அப்படியே மடிச்சுட்டு திருப்பி இதில் வந்து ஒரு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வச்சுக்கோங்க. நான் காமிக்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியாட்டி டவுட் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். இந்த மாதிரி ஆப்போசிட்டாக வச்சு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க கிளாத் எல்லாத்தையும் வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம 2 தையல் போட்டுக்கணும். சப்போஸ் பிகினஸாக இருக்கவங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி பார்த்து நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கோமா, ஸ்ட்ரைட்டாக வருதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள பீசஸ்லாம் வந்து நம்ம கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அந்த தையல் கிட்ட ஒட்டி கட் பண்ணுங்கள். தையலை கட் பண்ணிடாதீங்க. தையலை கட் பண்ணிங்கன்னா பிரிஞ்சுட்டு வந்துடும். ஸோ தையலை ஒட்டி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத்ஸ்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வந்துடும். பீஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து கழுத்தை வந்து எப்படி நம்ம ஃபினிஷிங் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம யூ நெக் தான் நான் வச்சுருக்கேன். நீங்கள் பா நெக்கு, வி நெக்கு எந்த நெக்காக இருந்தாலும் நீங்கள் வந்து அழகாக அந்த கிராஸ் பீஸ் கட் பண்ணிங்கன்னா அதை ஈஸியாக நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி அந்த கொக்கி பார்ட் மாட்டுவோம்ல, அந்த பார்ட் லெஃப்ட் சைடு எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வந்து லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு அதை வந்து நல்ல பக்கத்தில் வைக்கணும். நீங்கள் பேக் சைடு வைக்கக்கூடாது, ஃப்ரண்ட்டில் வந்து வைக்கணும். இதை வந்து 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதுக்கு மேலே வச்சு நம்ம ஒரு ஃபூட்டர் அளவு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். அந்த யூ நெக்குங்கிறனால அந்த கர்வ் வரும்போது நம்ம இழுத்து பிடிக்கக்கூடாது. அந்த கிராஸ் பீஸை அப்படி இழுக்கக்கூடாது. இழுக்காமல் அது அப்படி லூஸாகவே விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்து அது எக்ஸ்பேண்ட் ஆகி கரெக்டாக உங்களுக்கு திரும்பும்போது கரெக்டாக திரும்பும். பாருங்கள், யூ வரும்போது நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி அந்த பக்கம் ப்ளவுஸை தான் நம்ம திருப்பணும். அந்த நம்ம கிராஸ் பீஸை வந்து நம்ம எப்போவுமே வந்து இழுத்தே நம்ம தைக்கக்கூடாது. இழுத்து தைச்சோம்னா உங்களுக்கு சுருக்கமாக விழுகும். ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக வராது. நான் தைக்கிற மாதிரி எப்படி லூஸ் கொடுத்து தைக்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் தைங்க. பிகினர்ஸாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து டஃப்பாக தான் இருக்கும். போக போக ஈஸியாக வந்துடும். ஸ்டிச் பண்ணி நீங்கள் பார்க்க கரெக்டாக வந்துடும். நான் தைச்சி முடித்தாச்சு. இதில் வந்து நீங்கள் கட்டிங்லாம் போடுவாங்க. நம்ம கட்டிங்லாம் தேவையில்லை. நம்ம எக்ஸ்ட்ரா உள்ள பீசஸ் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். அந்த தையல் கிட்டவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தையலை வந்து கட் பண்ணிடக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். தையல் பக்கத்தில் எக்ஸ்ட்ரா உள்ள பீசஸ்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம நல்லா வந்து இந்த மாதிரி உள்ளதை வந்து நல்லா அப்படி இழுத்து விட்டுக்கோங்க. நான் நெயில் வச்சு நல்லா பண்ணிட்டீங்க. அயன் பாக்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அயன் கூட பண்ணிக்கலாம். ரொம்ப பிகினஸாக இருக்கும்போது நீங்கள் அயன் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும்.
நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணிகிட்டே இருந்தனால எனக்கு அப்படியே ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் கரெக்டாக காமிக்கிறேன். இதை அப்படியே மடித்து 2 ஃபோல்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும் தையல் மேலே, அதுக்கப்புறம் அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி திருப்பி ஏறணும். அவ்வளோதான். இதை ஒட்டி நம்ம தையல் போட போகிறோம். அந்த எட்ஜிலே தையல் போடணும். அப்போ தான் நம்ம வந்து அழகாக இருக்கும் ஃபினிஷிங்கு. கரெக்டாக அதை திருப்பி கீழே மடிச்சிருக்கோமான்னு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தையல் விழுகாது. அப்புறம் நம்ம திருப்பி அதை பிரிச்சுட்டு திருப்பி தைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி நம்ம தேய்ச்சி விட்டுட்டு அதை அப்படியே 2ஆக மடித்து அப்படியே நம்ம தையல் போட்டே வரணும். அந்த நுனியில் வந்து நம்ம தையல் போடணும். அப்போ தான் கரெக்டாக வரும். நான் வந்து ஆன்லைன் கோர்ஸ் வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இதில் வந்து யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் வீடியோவிலே வந்து போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணணும், ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களாம் அந்த ஆன்லைன் கிளாஸில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரீ தான். எந்த ஒரு பேமெண்ட்டும் கிடையாது. ஃப்ரீயாக நீங்கள் வந்து ப்ளவுஸ் எப்படி நார்மல் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ நான் ஆன்லைன் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பர். அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டட் உள்ளவங்க ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் டெய்லரிங்னு போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி நான் தையல் போட்டிருக்கேன் பாருங்கள். அதில் வந்து அந்த ஃபூட்டர் கரெக்டாக உட்காரணும். அந்த ஃபூட்டரை கரெக்டாக அதில் உட்கார வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இது பக்கத்துலேயே வந்து இன்னொரு தையல் போட்டுரும். இது வந்து ரொம்ப ஈஸி. இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸி. இன்னொரு மெத்தட் வந்து பைப்பிங் மெத்தட் இருக்கும். அது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், பார்க்கும்போது ரொம்ப அழகாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். பைப்பிங்கை விட இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும், அழகாகவும் இருக்கும். பக்கத்துலேயே தையல் போட்டாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக, எந்த நம்ம அயனும் பண்ணல, எதுவுமே பண்ணல. பேக் சைடும் பாருங்கள் அழகாக ஸ்டிச் பண்ணியிருக்கு. ஃப்ரண்ட்லேயும் அழகாக ஸ்டிச் ஆகிருக்கு. எந்த ஒரு பிசுரும் கிடையாது நமக்கு. இந்த மாதிரி நீங்கள் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் வந்து அந்த கிராஸ் பீஸ் கட் பண்ணுறதுல தான் இருக்குது. கரெக்டாக நீங்கள் கிராஸ் பீஸ் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணும்போது சூப்பராக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சா ஃபேஷன் டிசைனரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.